முதல்ல சந்திராஷ்டமம்னு சொன்னா நாம் பிறந்த ராசியிலிருந்து நம்முடைய ராசியிலிருந்து 8வது ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சந்திராஷ்டமம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நமக்கு மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். மனதில் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு வகையில ஒரு டென்ஷன், ஒரு பிரஷர்ங்கிறது வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திராஷ்டமம் என்ன மாதிரியான பாதிப்புகளை தரும், அந்த பாதிப்புகளை எப்படி தவிர்க்கலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்பயுமே காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் தற்காலத்தில் தான் அது மிகவும் பெரிதாக பேசப்படுகிறது. இன்னைக்கு மீடியான்னு ஒரு விஷயம் வந்துருது, எல்லாரும் சந்திராஷ்டமத்தை பத்தி பேசுறோம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு ராசி பலன்ல கேட்கிறவாளும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. ராசி பலன் சொல்லும் பொழுது இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம் சொல்லுங்கோ, சந்திராஷ்டமம் சொல்லுங்கிற மாதிரி கேட்டுண்டு சந்திராஷ்டம நாள்ல எதுவுமே பண்ணப்படாதுன்னு உட்கார்ந்துருக்கவாலாம் நிறைய பேர் இருக்கா. அதுபோல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சந்திராஷ்டமம்னு சொன்னா நாம் பிறந்த ராசியிலிருந்து நம்முடைய ராசியிலிருந்து 8வது ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் சந்திராஷ்டமம் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப நான் ஒரு மீன ராசியை சேர்ந்தவன் வச்சுட்டேன்னா, துலா ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம், துலா ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, கேலண்டரை டெய்லி கிழிக்கிறோம் தானே. அந்த கேலண்டர்ல பார்த்தோம்னா அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கொடுத்துருக்கு தானே. அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கொடுத்துருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றைய தேதியிலே சந்திரனானவர் அந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். சந்திரனானவர் ஒரு நாளிலே எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதுவே அந்த நாளினுடைய நட்சத்திரமாக அமைந்து விடுகிறது. இப்படித்தான் கேலண்டர்ல கொடுத்திருப்பா. இன்னைக்கு ஒரு சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னா, அப்போ மீனராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம் எப்பொழுது துவங்குகிறதோ, ஏன்னா துலாம் என்பதுதான் 8வது ராசியாக அமைகிறது. சந்திரன் துலா ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்பது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை, அதாவது சித்திரை 3, 4, சுவாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் வரை துலா ராசியிலே இடம் பிடித்திருக்கும். அதுவரை சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 2.25 நாட்களை சந்திராஷ்டம நாட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த சந்திராஷ்டமத்திற்கான முழுமையான பலன் என்பது அந்த 2.25 நாளும் இருக்குமான்னு சொன்னா கண்டிப்பாக இருக்காது. 2.25 நாளும் ஒருவருக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நம்ம ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம், அந்த நட்சத்திரத்திலும் ஒரு பாதத்திலே பிறந்திருப்போம் தானே. உதாரணத்திற்கு நான் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பிறந்திருக்கிறேன்னு சொன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம் என்பது மீனராசியினுடைய துவக்கத்திலே இருக்கும். அந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் என்பது ஒரு 6 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். தோராயமா நம்ம சொல்றோம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எடுத்துட்டோம்னா, ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்குன்னு எடுத்துட்டோம்னா, அப்ப தோராயமா ஒரு 6 மணி நேரம் மட்டும்தான் அந்த புரட்டாதி 4ஆம் பாதம்ங்கிறது இருந்திருக்கும். அந்த நேரத்துலதான் நான் பிறந்திருப்பேன். அதற்கு நேர் சந்திராஷ்டமம் என்று பார்த்தோமேயானால் அது சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மட்டும்தான் இருக்கும். அந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்திலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 6 மணி நேரம் மட்டும்தான் இவர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது இருக்கும். சரி, இந்த கணக்கெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு அந்த சந்திராஷ்டமங்கிறது என்ன பாதிப்பை தரும் கேட்டா, அந்த நேரத்திலே நமக்கு மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். மனதில் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு வகையில ஒரு டென்ஷன், ஒரு பிரஷர்ங்கிறது வந்து சேர்ந்துரும். சார் இது எனக்கு டெய்லி தான் சார் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா, டெய்லி இருக்கக்கூடிய டென்ஷன், பிரஷர், ஒர்க் பிரஷர் ஆகட்டும், இல்லை குழந்தைகள் மூலியமா ஒரு டென்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தானே. அன்றைக்கு நாம் எதிர்பாராத விதமாக ஒரு டென்ஷன்ங்கிறது வந்துடுறது இல்லையா. திடீர்னு அதை பத்தி நம்ம யோசிச்சு கூட மாட்டோம். நம்ம அது வேற மாதிரி நல்லபடியா நடக்கும்னு நினைச்சிருப்போம். திடீர்னு அதுக்கு டேர்ன் ஆகி அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு குழப்பத்தை அந்த நேரத்துல கொடுத்துரும். நமக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம தடுமாறின்னு இருப்போம் இல்லையா. இதைத்தான் சந்திராஷ்டமம் என்பது தரும். நான் அதனை எப்படி தவிர்க்க வேண்டும்னு சொன்னா, அதுக்குத்தானே நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பா. நீரை அறிந்துவிட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டியது. நீர் குடிக்கிறதோட கொஞ்சம் நீர் மோர் அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ததே சோமாய நமஹா அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரம் சொல்லி தருது.
ததின்னு சொன்னா தயிர். அந்த தயிரிலே இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற தயிர் என்பதும் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்றதுதான். அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய கலந்துட்டு நல்ல நீர் மோரா, நல்ல நீத்த மோரா ஒரு டம்ளர் நிறைய குடிச்சிட்டு, இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் தெரிஞ்சிருக்கா, இன்னைக்குதான் நம்ம மீடியால எல்லாமே பார்த்துடுறோம், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் தெரிஞ்சா நல்ல நீர் மோர் ஒரு டம்ளர் நிறைய, இல்ல ஒரு 300 ml இருந்து ஒரு 400 ml வரைக்கும் நிறைய, ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நல்ல நீர் மோரா குடிச்சிட்டு போனோம்னா நம்முடைய மனதிலே ஒரு அமைதி என்பது நிலவும். அந்த அமைதியான நேரத்திலே ஒரு முடிவினை எடுக்கும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலானது வெற்றி பெறும். அதனால சந்திராஷ்டமம்னா ஏதோ கடுமையான பாதிப்புன்னு நினைச்சிட்டு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சந்திராஷ்டம நாளிலே நம்ம திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அந்த நாளிலே வைத்துக் கொள்ள கூடாது. உதாரணத்திற்கு ஒரு கண் ஆப்ரேஷனே வச்சுப்போம். கண் ஆப்ரேஷன் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம், ஒரு 5 நிமிஷத்துல வெளில அனுப்பிச்சிட போறா. ஆனா நமக்கு ஏதோ ஆப்ரேஷன்ங்கிற வார்த்தையை கேட்டாலும் நமக்கு பக்குன்னு அடிச்சுக்கும். ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் வந்து ஆப்ரேஷன் பண்ண போறோம்னு எடுத்துட்டா, அவங்களுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமமா இருந்தா என்ன இருக்கும், ஏற்கனவே ஆப்ரேஷன்ங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். சந்திராஷ்டமமா இருக்கும்பொழுது இன்னமும் பதட்டம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த மிகவும் பதட்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அப்பப்போ ஒரு சர்ஜரியை பண்ணும் பொழுது அது அவர்களுக்கு முழுமையான வெற்றியை தராதல்லவா. அந்த மாதிரி திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸை வந்து சந்திராஷ்டம நாட்களிலே தவிர்க்க வேண்டும். இல்ல திடீர்னு அவசரமா ஒரு எமர்ஜென்சின்னு போது நம்ம சந்திராஷ்டமத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பிளான் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரியை அன்றைய தேதியிலே அவசியம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய உடம்பிலே ஓடக்கூடிய அந்த நீர்னு சொன்னா ரத்தம்னே கூட எடுத்துக்கலாம். ரத்தத்தினுடைய ஹீமோகுளோபின் தான் செவ்வாய் இருப்பாரே தவிர, பொதுவா அந்த ரத்த ஓட்டம் என்று எடுத்துக்கொள்ளும் போது அதுமே சந்திரன் தான் ஆதிக்கத்தை செலுத்தும். சந்திராஷ்டம நாட்களில் நாம் பதட்டப்படும் பொழுது அந்த ஓட்டம், அந்த பிரஷருங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்ப எளிதில் அந்த காயம் என்பது ஆறாது, அந்த அறுவை சிகிச்சை என்பது வெற்றியை தராதுங்கிறதுனாலதான் சந்திராஷ்டம நாளிலே அறுவை சிகிச்சை, திட்டமிட்டு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. நான் வந்து சந்திராஷ்டம நாள்ல வரக்கூடிய பாதிப்புகளை எப்படி தவிர்க்கணும்னு சொன்னா, நான் வயிறு நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் அல்லது நீர் மோரை அருந்த வேண்டும். அதை அறிந்துவிட்டு நாம் செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் என்பது நிச்சயமாக வெற்றி பெறும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.